Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி egg gravy. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னா அதில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக நம்ம கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணும். எக்கெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக அந்த எக்கில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனாலும் நம்ம அதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அனியன்ஸ் இதில் சேர்த்துடலாம். நான் இதில் 2 அனியன்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சில்லிஸ் இதில் சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், அப்புறம் அது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் இதில் சேர்த்துடலாம். நான் இதில் 2 டொமேட்டோஸை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோஸ் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எக்ஸை இது கூட சேர்த்துடலாம். எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அட்லாஸ்ட் நம்ம இதில் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த கிரேவியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி கூட ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.